This video is sponsored by Buy Mode Shopping. இந்த Buy Mode Shopping மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷனரி, மென் அண்ட் உமன் அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாமே தென்னங்கண்டு வளர்க்குறது எப்படி சொல்கிறாங்கன்னா, மழை காலத்தில் பெய்கிற மழை நீர் மொத்தமும் இந்த ரவுண்டு போட்டிருக்கோம்ல, இதை சுற்றி இறங்குற தண்ணி எல்லாம் இங்கே நின்று இதுக்குள்ளே இறங்கணும். இதுக்குள்ளே இறங்கி உள்ளே போய் இந்த வரப்பு நடு மையத்துக்கு கீழே போயிருக்கணும். தண்ணி சேகரமாக இருக்கணும். அப்போ சேகரமாக இருக்கிறப்ப கோடை காலத்தை அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கண்டு வளர்ந்துடும், இறந்து போயிடாமல் நல்ல வளர்ச்சியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி ஒரு புரிதல் இருந்தது, நம்ம இந்த மாதிரி வரப்பில் தண்ணி ஊற்றாமல் வளர்க்குறப்ப கோடை காலத்தில் அது வளராது, மழை காலத்தில் தான் அது வளரும். கோடை காலத்தில் நம்ம மண் அணைச்சி அதோட உயிரை பாதுகாக்கிற வேலையை தான் செய்கிறோம், அதனால் வளர்ச்சி இருக்காது அப்படின்னா. ஆனால் ஐயா அதுக்குரிய இந்த விளக்கம் சொன்னாங்க. அப்போ நமக்கு அது புரியுது. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் சரியாக செய்யலை. பயத்தினால இங்கிட்டு நாங்கள் குழி எடுக்காதனால முழுசாக மழைநீர் வந்து இந்த இடத்துல சேகரமாகலை. ஓரளவு சேகரமாக இருக்கும், மிச்சம் ஆவியாக இருக்கும். உள்கூடு இப்போ தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். நின்று இந்த உள்கூடை வந்து நல்லா இங்கே உள்கூடு நல்லா ஆழமாக இப்படி சரிவாக தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பராமரிப்பு வேலைகளை கொஞ்சம் நம்ம செய்யணும். குழி தூந்துருச்சு, இங்கே குழி போடுறதா மண் விழுந்துருச்சு, இங்கிட்டு கொஞ்சம் மண் போடுறது, இந்த பராமரிப்பு வேலைகளை செஞ்சுட்டே இருந்தால் தென்னை வந்து சரியாக வரும்னு, நல்லா வரும்னு நினைக்கிறோம். குழி எடுத்த இதை காமிக்கிறேன். இது வந்து குழி எடுக்காது, கொஞ்சம் தண்ணி கிடக்கு, காஞ்சிருச்சு. இதே நான் குழி எடுத்தவரெல்லாம் இன்னும் தண்ணி கிடக்கு, நல்லா நிறையா மழை பெஞ்சு தண்ணி கிடக்குது, உள்ளே வாங்கிடுது. அப்புறம் மழை பெஞ்சு தண்ணி கிடக்குது, உள்ளே வாங்குது. அந்த இது தொடர்ச்சியாக நடக்குது. அதோட வளர்ச்சி அந்த அங்கே தெரியுமா, அந்த எல்லாம் அங்கே ஒரு தென்னை இருக்கும். அங்கே ஒரு தென்னை இருக்குது. அந்த தென்னையோட வளர்ச்சியை பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு அந்த கண்டுக்கு நல்லா இருந்துச்சு, மற்ற கண்டுகளுக்கு இல்லை. அந்த வளர்ச்சி கோடையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ குழி எடுத்து காமிக்கிறேன். இந்த இதுக்கு வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த உள்கூடு. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்கூடு வந்து குழி எடுத்துருக்காங்க. குழி எடுத்து அந்த மண்ணை வந்து அப்படியே இங்கிட்டு வெளிக்கூடு வந்து போட்டிருக்காங்க. இப்போ இனிமேல் மழை பெஞ்சிச்சுன்னா இங்கே பெய்கிற தண்ணி இங்கிட்டு பெய்கிற தண்ணி எல்லாம் இதுக்குள்ளே வந்து கிடக்கும். கடந்து இதுக்கு கீழே ஈரம் போகும். இப்போ பெஞ்ச மழை தண்ணி இது வரைக்கும் ஈரம் இருக்குது. 1.5 அடிக்கு 1.5 அடிக்கு ஈரம் இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு. அதுக்கு கீழே ஈரம் குறைவான ஈரம் போயிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம இப்படி குழி எடுத்து வச்சிட்டோம்னா, இப்போ இங்கே 2 அடி கீழே தண்ணி கிடக்கா, அதுக்கு கீழே 2 அடிக்கு இந்த ஈரம் போகும். அது இன்னும் எவ்வளோ ஈரம் வந்து கண்டுக்கு கிடைக்கும் சேகரம் நமக்கு தெரியல. நான் நிறைய ஈரப்பதம் அது கிடைக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இதை செய்யணும். இதை செய்யும்போது தான் நம்ம வந்து நீர் இல்லாமல் தென்னை வளர்க்கலாம், வாழை வளர்க்கலாங்கிறது சாத்தியமாகும்னு புரிஞ்சுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் செய்யணும் எல்லோரும் வரப்பில். அப்போ தான் அதோட தென்னையோட வளர்ச்சி வந்து இருக்கும். இல்லாட்டினா அப்படியே இருந்துக்கும். அதுக்கு காற்றோட்டம் கிடைக்காது, நீர் கிடைக்காது, எவ்வி வர முடியாது. இப்போ காற்றோட்டம் கிடைக்கும், நீர் கிடைக்கும். அதுக்கு இனி பெய்கிற மழை நீர் வந்து இதுக்குள்ளே சேகரமாகும். இது ஒரு குழி, இன்னொரு குழி காமிக்கிறேன், சேகரமாகும். அதை வந்து ஒரு தென்னைக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து எப்படி இதாகுதுன்றதை இந்த வருஷம் பார்க்கலாம். இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த குழி எடுத்துருக்கோமா, எப்படியும் இந்த வருஷம் கோடை மழைகளை தாங்கிரும். அடுத்து வர்ற பருவமழைகளையுமே இது தாங்கிரும். அதுக்கு அடுத்த வருஷம் இதாக இருந்துச்சுன்னா, குழி கொஞ்சம் மேவி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஆமாம், நன்றி. இது இன்னொன்று வந்து மேவுனதுக்கு காரணம், நாங்கள் வந்து டிராக்டர்லேருந்து தண்ணி விட்டோம். அப்போ வேகமாக தண்ணி விழுகுது. அது வேகமாக தண்ணி விழுப்போ என்னென்னா இது இங்கிட்டு எல்லாம் உடஞ்சி உள்ளுக்குள்ளே விழுவோம். அதனால் மேவிச்சு கொஞ்சம் அதுவுமே கொஞ்சம் கவனமாக மெல்ல உடையாத மாதிரி நம்ம தண்ணி விட்டோம்னா அந்த மேவுறதும் இதாகாமல் நல்லாயிருக்கும். நன்றி.